வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு கதையாக இருக்காது. அது அமைதியாக நடந்த ஒரு போராட்டமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்து உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அனுபவங்களை நினைத்து நீங்கள் இன்னமும் கஷ்டமான ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமாக தள்ளப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் சாதாரணமான ஒரு விஷயங்களாக எப்போதுமே இருக்காது. அது அமைதியான ஒரு போராட்டம். வெளியில் பார்த்தவங்களுக்கு நீங்க எப்போதும் அமைதியாக சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நீங்கள் அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்தீங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு காயங்கள் மறைந்திருந்தது என்பது யாருக்குமே தெரியாமல் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டுமே தெரிந்த மிகப்பெரிய ஒரு அனுபவமாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு நாள் நீங்க நம்பிய மனிதர்கள் கூட உங்களுடைய உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய மனசுக்கே மிகவும் நெருக்கமான ஒரு நபர்களாக கூட இருக்கலாம். அவங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கி இருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல அவங்க உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நல்ல ஒரு மனிதர்களாகத்தான் வந்திருப்பாங்க. நல்ல ஒரு மனிதர்களாக தெரிந்ததுனால தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்கள நீங்க வச்சிருந்திருப்பீங்க. ஆனா போக போக அவங்களால ஏகப்பட்ட கெடுதல்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை, அந்த நிலைமைக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஆனா இது உங்களுக்கு எதுவுமே ஆரம்பத்துல தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு போக போக தான் தெரிய ஆரம்பிக்கும். திடீரென்று இவங்க எல்லாமே மாற ஆரம்பித்து உங்களை அவங்க புரிந்து கொள்ளாம உங்களையே தவறாக பேசியிருப்பாங்க. தவறாக புரியவும் செஞ்சிருப்பாங்க. நீங்க அவங்களுடைய நல்லதுக்காக கூறினால் கூட அதையே அவங்க தவறாக புரிந்து கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு தூரம் போல இருக்காது. இது உங்களுடைய உள்ளத்தை நொறுக்கி உங்களுடைய நம்பிக்கையை சிதைத்த ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இந்த மாற்றத்தை நினைத்து இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கவலைகளும் பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே எல்லோருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய நபர்கள். யார் உங்களுக்கு கெட்டது பண்ணினால் கூட, கெட்டது பண்ணி நீங்க அவர்களிடம் பேசாமல் இருந்தால் கூட, அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது, கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டைகள், ஏதாவது ஒண்ணு ஏற்படுது அப்படின்னா கூட, நீங்க அவங்களுக்காக எப்பொழுதுமே நினைப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவங்க ஏதோ தெரியாம பண்ணியிருப்பாங்க. ஒரு அவசரத்திலேயோ, கோபத்திலேயோ பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. யாருக்காவது உதவி செய்ய முடியுமா என்ற ஒரு எண்ணமே உங்களுடைய உங்களுடைய முதல் எண்ணமாக இருக்கும். யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லை என்று கூற மாட்டீர்கள். உடனே உதவி செய்து விடுவீர்கள். யாராவது நம்மகிட்ட உதவி கேட்டு வருவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்காத நாட்கள் கூட நிச்சயமாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க. யாருக்காவது நம்ம உதவி செய்யணும். உதவி செஞ்சாதான் நம்மளுடைய நாள் அந்த ஒரு நாள் போன மாதிரியே இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள சில ஆசைகள் கூட நிச்சயமாக இருக்கும். உதவி செய்வது உங்களுடைய வேலையாக கூட நீங்க வைத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதே ஒரு நல்ல மனசு தாங்க சிலருக்கு சுமையாக தோன்றியிருக்கும். அவங்க உங்களுடைய அன்பை பலவீனமா எடுத்திருந்திருப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட அன்பு காட்டும்போது இவங்ககிட்ட நம்மகிட்ட எதுக்கு இவங்க அன்பு காட்டுறாங்க? இவங்க அன்பு காட்டுவதற்கு பின்னால ஏதாவது ஒரு சூட்சமா இருக்குமா? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தையோ நம்மளுடைய பலனையோ அவங்க எதிர்பார்க்காங்களா அப்படின்னு நினைத்து கொண்டுதான் அவங்க அன்பு காட்டுறாங்க அப்படின்னு உங்கள் மீது ஒரு தவறான ஒரு புரிதலை வச்சிருப்பாங்க. எந்த மனிதர்களுக்கும் உங்களை பத்தி புரியவே புரியாது. அவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் நன்மைகளை பண்ணணும்னு நினைத்தா கூட அவங்க உங்களை பலவீனமாகத்தான் உங்களுடைய அன்பை எடுத்துக்கொள்வாங்க. நீங்க அமைதியை பயமாக நினைத்திருப்பீங்க. யாரெல்லாம் அமைதியா இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்க பதில் சொல்லாம எல்லா இடங்களிலும் நீங்களும் மற்ற நபர்களும் இருந்துட்டு போனதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தவறுகளை நீங்க இதனால உங்களுடைய தவறுகளை உணராமலே போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க அமைதியாக இருந்தது தாங்க உங்களுடைய முதல் பெரிய ஒரு தவறாக இருந்திருக்கும். யாராவது ஒருவர் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் கேள்வி கேட்கும் பொழுது நீங்க அந்த ஒரு இடத்தில் மட்டும் அமைதியாக மாறி விடுவீர்கள். மற்ற நபர்கள் யார் கேள்வி கேட்டாலும் உடனடியாக பதில் கூறுவீர்கள். பிடிக்காத நபர்கள், பேசாத நபர்கள் திடீரென்று பேசும் பொழுது அவர்களிடம் எதையும் நம்ம கூறிவிடக்கூடாது, உளறிவிடக்கூடாது என்று அவர்கள் கேட்ட பதிலுக்கு நீங்க முடிந்த அளவுக்கு மௌனமாக இருப்பீர்கள். சிறிது நேரங்கள் கழித்துதான் நீங்கள் பதிலை கூறுவீர்கள். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முதல் தவறாக நிச்சயமாக இருந்திருக்கும். இரண்டாவது தவறு என்ன தெரியுமா? யாரையும் நீங்க அதிகமா நம்பியது. எல்லார் மீதும் நீங்க அதிகமான நம்பிக்கை வைத்திருப்பீங்க. எல்லாரும் நமக்கு எந்த விதமான துரோகமும் பண்ண மாட்டாங்க. நம்ம கூட எப்போதுமே அவங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் அதிகமாக நினைத்ததுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த இரண்டாவது ஒரு தவறா இருக்கும். மூன்றாவது என்ன தெரியுமா? உங்களை விட மற்றவங்களின் உணர்வுகளை நீங்க முக்கியமாக எடுத்தது. உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்படாம மற்றவங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்க வாழ்க்கையும் மிகவும் முக்கியம் என்று நினைத்து மற்றவங்களுக்காக நீங்க வாழ்ந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நேரத்தில் நீங்க அனுபவித்த அவமானங்கள் மிகவும் ஆழமானவையா இருந்திருக்கும். நீங்க செய்ததில்லை என்ற குற்றத்திற்கும் நீங்கள்
விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை கூட நிச்சயமா உங்களால் உருவாகி இருக்கும். உங்களால் சாத்தியமில்லாத விஷயங்களுக்கும் நீங்கள் பொறுப்பெடுத்த நிலைக்கு கூட நீங்க வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, மற்றவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நீங்க அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பெரிய ஒரு மனசோடு ஏற்றிருப்பீங்க. அதனால அவங்களுக்கு ஆரம்பத்தில் இதை பத்தி தெரியாது. போக போகத்தான் இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இது எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயத்தை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். நான் உண்மையிலேயே தவறானவனா என்ற ஒரு கேள்வி உங்களை பல இரவுகள் தூங்க விடாமல் உங்களை வைத்துக் கொண்டே இருந்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கும். நீங்க மறந்துவிட்ட ஒரு சம்பவம், ஒரு நாள் யாரோ உங்களிடம் சொன்ன ஒரு வார்த்தை போல நிச்சயமாக இருக்கும். நீ நல்லவன் தான். ஆனா உன்னை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வாங்க. அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு அப்போது சாதாரணமாக தோன்றத்தான் செய்திருக்கும். ஆனா இப்போது அந்த ஒரு வார்த்தையின் உண்மை உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். அதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் உள்ளுக்குள் ஒரு வலி என்பது நிச்சயமா உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா எதிர்பாராத இடத்திலிருந்து வந்த காயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக உங்களை பாதித்திருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிய ஒருவரின் அமைதியான துரோகம் அது உங்களை நிச்சயமா உடைத்திருக்கும். நீங்கள் எதையும் சொல்லாமல் அந்த ஒரு வலியை உங்களுக்குள்ள வைத்து வைத்து கொண்டிருப்பீங்க. அதனால தான் இப்போது நீங்கள் கொஞ்சம் மாறி இருப்பீங்க. எளிதாக யாரையும் நீங்க நம்பாத ஒரு மனிதராக மாறவும் செய்வீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் நீங்க எல்லாத்தையும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருப்பீங்க. இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மெதுவான திருப்பம் என்பது நிச்சயமாக ஆரம்பமாகும். அந்த திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களை கொண்டும் போகுங்க. அது பெரிய ஒரு சத்தமோ இல்லைன்னா திடீர்னு ஏதாவது மாற்றமோ கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனா அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது. இனிமே எது நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாகத்தான் நடக்கும். பொறுமையாக நடந்தாலுமே நிலையானதாக இருக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். நீங்க எல்லாமே உடனடியாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. சிலரின் வாழ்க்கையில வெற்றி என்பது பொறுமையாகத்தான் நடக்கும். கெடுதல் என்பது மட்டும்தாங்க வேகமாக நடக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி என்பது இனிமே பொறுமையாகத்தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நீங்க என்ன செய்தாலும் வெற்றி என்பது பொறுமையாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன வாய்ப்பு போல உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஒரு வாய்ப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் போல உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அது ஆரம்பத்துல உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் இப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நீங்களே எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கைனா என்ன, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குன்னு சின்ன சின்ன விஷயங்களை நிச்சயமா இனிமே போகக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா கற்றுக் கொடுக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு நீங்களும் தெரியவும் ஆரம்பித்திருக்கும். ஒரு வேலையாகட்டும், இல்லைன்னா ஒரு உறவாக கூட இருக்கட்டும், அல்லைனா உங்களுடைய மனசுக்குள்ள இருந்த ஒரு ஆசைகளாக கூட இருக்கட்டும், திடீரென்று நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். இது ஏதாவது ஒன்று திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில நகர ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும். நீங்க மறந்து போன ஒரு கனவு அது மீண்டும் உங்களுக்கு உயிர் பெற்று வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாளில் நீங்கள் உணரக்கூடிய ஒரு சந்தோஷம் கூட சாதாரணமானதாக உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும். நான் இன்னும் முடிந்து நான் இன்னும் முடிந்து விடவில்லை என்ற ஒரு உணர்வு உங்களை மீண்டும் உயிர் பெற்று வர ஆரம்பிக்கும். எவ்வளவு பிரச்சனையில் நீங்கள் போயிட்டு எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து உங்களால வெளியில் வர முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகுங்க. இந்த ஒரு மாற்றத்திற்கு பின்பு நீங்க உங்களையே புதிதாக கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க யாருக்கு எல்லாம் முக்கியம் கொடுக்க வேண்டும், யாரை விட்டு விட்டு விலக வேண்டும் என்று தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக நீங்க மாறி விடுவீங்க. இதுவரைக்கும் நீங்க நமக்குன்னு யார் இருந்தாங்க அப்படின்னு தெரியாம நீங்க எல்லாருக்காகவும் உதவி செய்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். இனிமே நீங்க பார்த்து பார்த்து உதவி பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களை யார் முக்கியமான நபராக என்ன பார்க்காங்க, யார் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்து உதவி பண்ணுங்க. அந்த ஒரு உதவி உங்களுக்கு பிற்காலத்தில் நிச்சயமா பயனுள்ளதாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர்கள் வருவாங்க. புதிய மனிதர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போவாங்க. ஆரம்பத்துல அவங்க உங்களுக்கு எதிரிகள் போல தோன்றினாலும் போக போக அவங்கள தான் உங்க கூடவே இருக்கக்கூடிய முக்கிய ஒரு நபராக நிச்சயமாக மாறி விடுவாங்க. ஒரு காரணத்திற்காக வந்த ஒரு மனிதர்களாக அவங்க நிச்சயமாக இருப்பாங்க. அவங்க வெறும் மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு காரணத்திற்காக உங்களை தேடி வந்திருப்பாங்க. உங்களை உயர்த்துவதற்காகவும் உங்களுடைய மதிப்பை உணர்ந்து நடந்து கொள்வதற்காகவும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில வந்த ஒரு முக்கியமான ஒரு நபராக அவங்க இனிமே இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரே ஒரு முறை தாங்க நீங்க மாறி விடுவீங்க. யாரையும் காயப்படுத்தாம, ஆனா உங்களை
காப்பாற்றி கொண்டு வாழ நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பீங்க. உங்களுடைய அமைதி இனி பலவீனம் கிடையாது, உங்களுடைய பலமாக மாறிவிடும். இனிமே நீங்க அமைதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இது உங்களுடைய முடிவு கிடையாது, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் புதிய ஒரு ஆரம்பமாக இருக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக பாருங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.